விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. இவர் யாருன்னு கேட்குறீங்களா? இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவர் தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய அடையாளம். இவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு வேளை முடியல அப்படின்னா நான் கடைசியாக கொடுக்குற குழுவிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டார். அங்கே அவர் ஒரு மிகப்பெரிய மாவீரனுடைய கேரக்டரில் நடித்ததுனால அந்த மாவீரன் பெயரையே அவருக்கு வச்சுட்டாங்க. பின்னால் அந்த பேர் தான் அவருடைய உண்மையான அடையாளமாக மாறுச்சு. இவர் நடித்த படம் பூங்கோதை. ஆனால் இவர் ரெண்டாவதாக நடித்த படம் தான் இவருடைய முதல் படமாக ரிலீஸ் ஆச்சு. 1952 வெளியான ஒரு புரட்சிகரமான படம் தான் அந்த படம். அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே இவர் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் நினச்சார். ஆனால் படம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் நடிப்பை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. அந்த படம் ஹிட்டு. அந்த படத்து பேரை சொன்னாலே இவர் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த படம் பேர் பராசக்தி. இப்போவே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு அந்த பேரை வச்சது தந்தை பெரியார். நான் இவருடைய ஒரிஜினல் பேரை சொல்லும்போதே யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.